ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் முதலாவதாக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நம்மளோட அக்சஸ் மாடிஃபயர் என்னங்கிறத நம்ம இங்கே சொல்லணும். ஸோ அக்சஸ் மாடிஃபயர்னு சொல்கிறது என்னங்கிறது டீட்டெயிலாக இனி வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்ப்போம். பட் இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் அக்சஸ் மாடிஃபயர்ஸ்ன்னு சொல்கிறது யாரெல்லாம் அந்த மெத்தடை அக்சஸ் பண்ணலாம் என்று சொல்கிற சம்மந்தமாக நம்ம கொடுக்குற ஒரு அக்சஸ் பெர்மிஷன் தான் வந்துட்டு அக்சஸ் மாடிஃபயர்னு சொல்கிறது. ஸோ பப்ளிக்னு சொல்லி கொடுத்துருக்குமாக இருந்தால் அந்த கிளாஸுக்கு வெளியால் இருக்கிறாக்கள் கூட அந்த மெத்தடை அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே என்ன செய்கிறேன், ப்ரைவேட்னு சொல்லி கொடுக்கேன். ப்ரைவேட் வாய்ட், இது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாத ஃபங்க்ஷனுங்கிறதால நான் வாய்ட் கொடுத்துக்கிறேன். இது ஏதாவது டேட்டாஸை ரிட்டர்ன் பண்ணுமாக இருந்தால் நம்ம அந்த ரிட்டர்ன் டைப்பை கூட நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம 1 by 1 பார்ப்போம். எதையுமே ரிட்டர்ன் பண்ணாத ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு மை function 1 சரிங்களா. ஸோ மை ஃபங்க்ஷன் 1ன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ்ட பாடி, அதாவது பார்த்தீங்களா இருந்தால் ப்ரைவேட் அக்சஸ் மாடிஃபயர் ப்ரைவேட் கொடுத்துருக்கேன். இந்த மை ஃபங்க்ஷன் 1ன்னு சொல்கிற ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதுங்கிறதுக்காக நான் வாய்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்குரிய பாடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஒரு கோடுன்னு எழுதுறேன்னு பாருங்கள். system.out.println சொல்லி கொடுத்துட்டு ஹாய் I am working from my function 1. ஓகேங்களா, ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்து விட்டேன். ஸோ நான் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை நான் இதுக்குள்ளே கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ மை ஃபங்க்ஷன் 1ன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். எனக்கு எரர் காட்டுது. என்ன காரணம் இது எரர் காட்டுறதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, நீங்கள் ஹோவர் பண்ணால் கூட அது நமக்கு சொல்லும். அதாவது இந்த மெயின்னு சொல்கிற ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டெட்டிக் மெத்தடுங்கிறது என்னது, அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸை பார்க்கும்போது உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இனி வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு நம்ம அது ரிலேட்டடாகவும் வந்துட்டு வீடியோஸை போஸ்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் ஸ்டெட்டிக்னு சொல்கிற மெத்தடுக்குள்ளே, அதாவது ஸ்டெட்டிக் டைப்பான மெத்தடுக்குள்ளே வந்துக்கிட்டு நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ண போகிறீங்களாக இருந்தால் அதுவும் ஸ்டெட்டிக்காக இருக்கணும். ஸோ நான் என்ன செய்துக்கிறேன், ஸ்டெட்டிக்குங்கிற கீவேர்டை வந்துட்டு நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எனக்கு ஒர்க் பண்ணுது. ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு ஹாய் ஐ ஆம் ஒர்க்கிங் ஃப்ரம் மை ஃபங்க்ஷன் 1ன்னு சொல்கிற மெசேஜ் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு, எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல். அப்போது நான் இதை 2-3 தரம் கால் பண்ண என்ன நடக்கும் பாருங்கள். 3 தரம் வந்துட்டு நான் கால் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடை. ஸோ எனக்கு 3 தரம் வந்துக்கிட்டு அதே அவுட்புட் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் அந்த கோட்ஸ்ன்னு சொன்னால் நம்ம ஈஸியாகவே இந்த வேலையை நம்ம பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வேலை செய்கிறதுக்கு தேவையான டேட்டாஸை பாஸ் பண்ணுறது, சரிங்களா. ஸோ நான் ப்ரைவேட் என்று கொடுத்துக்கிறேன். எதையுமே ரிட்டர்ன் பண்ணாத ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கொடுத்துட்டு இங்கே என்ன செய்ய போகிறேன்டா, சப் என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். சம் பண்ணுறதுக்குரிய, அதாவது 2 நம்பர்ஸை கூட்டுறதுக்குரிய ஒரு ஃபங்க்ஷன்ஸை நான் கொடுத்துக்கிறேன் இல்லையா. ஸோ இங்கே என்ன செய்கிறேன், இங்கே 2 டேட்டாஸை வேண்டி எடுக்கேன். இன்டீஜர் டைப்பில் எக்ஸ்ன்னு சொல்கிற வேல்யூஸும் 2 வேல்யூஸ் வேண்டி எடுக்கேன். இன்டீஜர் டைப்பில் ஒய் என்று சொல்கிற வேல்யூஸையும் நான் இங்கே வேண்டி எடுத்துக்கிறேன். ஸோ வேண்டி எடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ நான் இங்கேவே டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். system.out.println சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் x + y சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன்ஸை இப்போ நான் கால் பண்ணல, நம்ம இது கால் பண்ணி பார்த்துட்டோம். நான் அதனால் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் நேம் என்னது, சம். அப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஏன் நீங்கள் டிஸ்பிளே பண்ணலை, எஸ் யூ ஆர் கரெக்ட். ஸோ ஸ்டெட்டிக்குங்கிற கீவேர்ட் வந்துட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ன செஞ்சுட்டேன், ஸ்டெட்டிக்குங்கிற கீவேர்ட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்பர்ஸ் 2 கொடுக்கேன், 25, 25. அப்போது நான் என்ன செஞ்சுட்டேன், 2 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 2 வேல்யூஸையும் கூட்டும்போது நமக்கு அவுட்புட் வந்துட்டு 50ங்கிற விட தான் கண்டிப்பாக வரணும். ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கேன். ஏற்கனவே இருக்கிற கோடிங்ஸ் ரன் பண்ண கோடிங்ஸை வந்துட்டு நான் அழிச்சு விட்டேன்.
ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த அவுட்புட்டை நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் அவுட்புட் அழிச்சதால் இங்கே என்ன செய்யுது, நமக்கு இந்த அவுட்புட் மட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் 50 சொல்கிற விட வந்திருக்கு. இதுவே நான் வேறு விட கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு வேளை 100 நான் கொடுத்தனாக இருந்தால், ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்குரிய அவுட்புட் வந்துட்டு 125, அதாவது 125ஐயும் 100ஐயும் ப்ளஸ் பண்ணுறதால நமக்குரிய ஒரு அவுட்புட் வந்துட்டு கிடைக்கிது. அப்போ நம்ம தேவையான மாதிரி வித்தியாசமான நம்பர்ஸை கொடுத்து நம்மளால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள், முதலாவது ஃபங்க்ஷன்ஸ் எந்த ஒரு டேட்டாவையும் வேண்டி எடுக்க இல்லை, அதே சந்தர்ப்பத்தில் எந்த டேட்டாஸையுமே ரிட்டர்ன் பண்ண இல்லை. ரெண்டாவது ஃபங்க்ஷன்ஸ் எந்த டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணலை, ஆனால் 2 டேட்டாஸ் வந்துட்டு அது வேண்டி எடுத்துருக்கு. ஸோ கமா பண்ணி நமக்கு தேவையான எத்தனை டேட்டாஸ் வேணுமோ அவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ப்ரைவேட், இங்கே நான் என்ன செய்கிறேன், ஸ்டாட்டிக்னு சொல்லி கொடுத்துட்டு இது வந்துட்டு ஒரு நம்பர்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னால், ஒரு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணணும்டா நம்ம அந்த டேட்டா டைப்பை நம்ம இங்கே கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, கெட் ஃபுல் நேம் என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் டைப்பில் 2 டேட்டாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன்று ஃபர்ஸ்ட் நேம் கமா ஸ்ட்ரிங் டைப்பில் என்ன செய்கிறேன், லாஸ்ட் நேம் என்று சொல்லி 2 டேட்டாஸை வந்துட்டு நான் வேண்டி எடுத்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். என்னத்தை, இந்த ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் 2க்கு இடையில் ஒரு ஸ்பேசஸ் வேணுங்கிறதால நான் என்ன செய்கிறேன், இங்கே ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் இடையில் கொஞ்சம் ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், நான் இங்கே ப்ளஸ் ஆட் பண்ணி இடையில் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று ஆட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இங்கே நான் என்ன செய்யப்படுறேன், லாஸ்ட் நேம் அண்ட் சொல்கிறதையும் கொடுத்து விட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்யப்படுறேன், அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ண போகிறேன்னு பாருங்கள். கெட் ஃபுல் நேம் அண்ட் கொடுத்துட்டேன். முதலாவது டேட்டா வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், மை ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்களா இருந்தால் டேவிட் சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கால டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே ஜாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். டேவிட் ஜாய் என்று சொல்லி. சரிங்களா? மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பட் தட்ஸ் ஓகே, இது நேம் தான் இல்லைங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன், ஜாயின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்போது என்னோடய ஃபுல் நேம் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். பட் நான் அவுட்புட் பண்ணி பார்க்க நான் இந்த ஃபங்க்ஷன்ஸை அழிச்சு விட்டுட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், ஆல்ரெடி அவுட்புட் இருந்ததை நான் அழிச்சு விட்டுட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறது பாருங்கள். எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே இங்கே டிஸ்பிளே பண்ணப்படலை. என்ன காரணம் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், இங்கே ரன்னிங் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது, இடையில் எந்த ஒரு அவுட்புட்டுமே எனக்கு வரல. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யலான்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் வேலை செய்திருக்கும். ஏனென்றால் நான் நீங்கள் அவுட்புட் பண்ணுறதுக்குரிய எந்த ஒரு வேலையுமே பண்ணலை. அப்போ ரிட்டர்ன்னு சொன்னால் யார் அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணாங்களோ அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு அதோட ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ என்ன டைப்பான ரிட்டர்ன் வந்து கிடைக்குமென்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஃபங்க்ஷனை ஹோவர் பண்ணும்போது கூட உங்களால் ஸ்ட்ரிங் டைப்புங்கிற டேட்டா டைப்பில் ஒரு வேல்யூஸை வேண்டி எடுக்கலும் இந்த ஃபங்க்ஷனில் இருந்துங்கிறத சொல்லும். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, ஸ்ட்ரிங் என்று கொடுத்துட்டு ஃபுல் நேம் எடுத்து கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும், நம்மளோட ஃபுல் நேம் இதுக்குள்ளே வந்துடும். நான் என்ன செய்ய போகிறேன், கீழே வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி system.out.print lnன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இதுக்குள்ளே என் ஃபுல் நேமை கொடுத்து விட்டேனாக இருந்தால் என் ஃபுல் நேமை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். நான் இதை இது பண்ணிட்டேன், கிளியர் பண்ணிட்டேன் என் அவுட்புட்டை. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் டேவிட் ஜாயின்னு சொல்லி எனக்கு என்ன செய்திருக்கு, அவுட்புட் வந்துக்கிட்டு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போது மூணாவது ஃபங்க்ஷன் என்னது, நம்ம டேட்டாஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அதே சந்தர்ப்பத்தில் வந்துக்கிட்டு நமக்குரிய ரிட்டர்னையும் திருப்பி தருகுது. ஸோ நம்ம இது இன்னொரு விதமான ஃபங்க்ஷன்ஸும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், ப்ரைவேட், அதே மாதிரி எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதன்னு சொல்லலை, இது ரிட்டர்ன் பண்ணும், பட் எந்த ஒரு பராமீட்டரும் தேவையில்லை. நான் என்ன செய்கிறேன், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் டைப் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, கெட் மை நேம் சொல்லி கொடுத்து விட்டேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே அந்த டேட்டாஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும்.
ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஐ ஆம் தமிழ் ப்ரோக்ராமர் என்று சொல்லி கொடுத்து விட்டேன். ஸோ இப்போ என்ன நடக்குமென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இப்போது நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஸோ ஸ்ட்ரிங் டைப்பில் எனக்கு டேட்டாஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ மை நேம்ங்கிறது வேரியபிளுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ கெட் மை நேம்னு சொல்கிற ஃபங்க்ஷன் எதையுமே கொடுக்க இல்லை, பட் அந்த ஃபங்க்ஷன் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது மை நேமுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன், system.out.printlnக்குள்ளே மை நேம்னு சொல்லி கொடுத்து விட்டேன். சரிங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ என் அவுட்புட்டில் வந்துட்டு ஐ ஆம் தமிழ் ப்ரோக்ராமர் என்று சொல்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்களா இருந்தால் நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் 4 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சிம்பிளாக பார்க்க போனால் ஒன்று வந்துட்டு எந்த டேட்டாவையும் வேண்டி எடுக்கவே மாட்டேன், எந்த டேட்டாஸையும் ரிட்டர்ன் பண்ணாது. பட் சம் ஃபங்க்ஷன்ஸ் அங்கே நடக்கும், சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு அங்கே எக்ஸிக்யூட் ஆகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்களா இருந்தால் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு எந்த ரிட்டர்னும் பண்ணாது, பட் டேட்டாஸை எக்ஸ்பெக்ட் பண்ணும் அந்த ஃபங்க்ஷன் செய்து முடிக்கிறதுக்கு. சில ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு டேட்டாஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணும், அட் த சேம் டைம் டேட்டாஸையும் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சில ஃபங்க்ஷன்ஸ் எந்த டேட்டாவையும் வேண்டி எடுக்காமல் ரிட்டர்ன் மட்டும் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸாகவும் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸுக்குரிய டெமோன்ஸ்ட்ரேஷன் பார்த்துருந்தோம், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம்ங்கிறத நம்ம வார வீடியோஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.